அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4:44க்கு தான் சுபு டைம். நான் ஒரு 5:30க்கு மாதிரி கிச்சனுக்கு வந்து லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூல் டேஸில் வந்து என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. மார்னிங் வந்து கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக தான் இருக்கும். அதை ரிலாக்ஸாக வீடியோவெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு இருக்காது. எவ்வளோ குயிக்காக அந்த லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி அனுப்ப முடியுமோ அவ்வளோ குயிக்காக நான் அனுப்பிடுவேன். பட் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன், ஸோ நம்ம என்னெல்லாம் மார்னிங் செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே எனக்கு வேலை வந்து முடிஞ்சிரும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இந்த மார்னிங் ஸ்கூல் டைம் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்குமே படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்தாகவே நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரதா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. ஒரு சிஸ்டர் வந்து இன்னும் நீங்கள் வீடியோவே போடலையே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு தெரியல. சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோடய ரொட்டீன் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப கனெக்டடாக இருக்குன்னால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எவ்வளோ தான் வாயால் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், இப்படி தான் நாங்கள் இருக்கோன்னு சொன்னாலும் நம்ம சொந்தங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கல இன்னுமே கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் முக்கியமான காரணம் நான் வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் கேரட் எக் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 கேரட் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சாப் பண்ணி வச்ச ஒரு 2-3 கார்லிக் வந்து போட்டுட்டு அதையுமே நல்லா பட்டரோட சொட்டையாக விட்டுருங்க. அடுத்து அந்த ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கரி லீவ்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 3மே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எக்கை வந்து இப்போ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 எக் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். 3 எக் போட்டுட்டு நல்லாவே இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பும் பிளாக் பெப்பரும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட்டும் பிளாக் பெப்பர் மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால சொட்டாய் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை வந்து இதில் போட்டுக்கலாம். ரைஸை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிரேட் பண்ண கேரட்டையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்ஸுக்கு நான் கொடுத்து அனுப்புகிற லஞ்சு. ஸோ அதோடையே பார்த்திங்கன்னா சொசேஜஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா லன்ச் டைம் சாப்பிட்றதுக்காக கேக் வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக் டைம் வந்து கடலை அவிச்சு வச்சுருந்தேன். நான் கடலை அவிக்க போட்டிருந்தேன் இல்லையா, அதையுமே நான் வந்து பட்டரில் சோட்டை பண்ணி தான் வைப்பேன். வேறு எந்த சீசனிங்கும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதையுமே வச்சு பேக் பண்ணி கிட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான லன்ச் வந்து கிட்ஸுக்கு நான் பேக் பண்ணது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் லியானுக்கு பண்ணுவேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருப்பார் அமைதியாக.
ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெம்பர்ஸ் மாற்றுறது அதெல்லாம் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு சின்ன நேப் ஒன்று எடுப்பார். ஸோ அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சுட்டு நானும் அவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவோம். ஸோ இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூல் டேஸில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் இருக்கும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.